நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியாக திருவான்மியூர் பேருந்து நிலையத்தில் நிழற்குடை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை திருவான்மியூர் பேருந்து நிலையத்தில் பல்வேறு அடிப்படை தேவைகள் இல்லை என தொடர்ந்து பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர். அந்த வகையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக நமது நியூஸ்7 தமிழ் மூலம் இந்த பகுதிக்கு சென்று கள ஆய்வு மேற்கொண்டதில் பல்வேறு அடிப்படை தேவைகள் இல்லை என்றுதான் தெரிவித்தது. அந்த வகையில் நமது நியூஸ்7 தமிழ் மூலம் பார்த்தோம் என்றால் ஒரு செய்தி மற்றும் ஒரு செய்தி குறிப்பானது வெளியிடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் நியூஸ்7 தமிழ் எதிரொலியாக இந்த பேருந்து நிலையமானது புதுப்பிக்கும் பணியானது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் இதற்கு முன்பாக பார்த்தோம் என்றால் பொதுமக்களுக்கு மற்றும் இந்த பயணிகள் பொறுத்தவரையுமே அமர்வதற்கு கூட இருக்கை இல்லாமல் மிகவும் அவதிக்குள்ளே வந்தனர். அந்த வகையில் இந்த இருக்கைகள் முழுவதுமே சேதமடைந்துள்ளதால் இதில் முறையான அமர முடியாமல் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா என்ற அச்சத்தில் தான் பொதுமக்கள் இந்த பகுதியில் பயணித்தனர். அந்த வகையில் தற்பொழுது இந்த நியூஸ்7 தமிழ் எதிரொலியாக பார்த்தோம் என்றால் இந்த பேருந்து நிலையம் புதுப்பிக்கும் பணியானது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த சேதமடைந்த நிழற்குடைகள் முழுவதுமே அகற்றப்பட்டு புதிய நிழற்குடை அமைப்பதற்கான பணிகள் தான் தீவிரமான முறையில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது இந்த பேருந்து நிலையம் பொறுத்தவரையுமே எந்த ஒரு நிழற்குடை இல்லாமல் இருந்தாலுமே கூடிய விரைவில் புதிய நிழற்குடம் அமைக்கும் பணியானதான் தற்பொழுது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கைகள், அதாவது பொதுமக்களுக்கு தேவையான இருக்கைகள் மற்றும் குடிநீர் வசதிகள் கூட இந்த பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்போது ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்னும் ஒரு 2-3 மாதங்களில் இந்த பேருந்து நிலையம், அதாவது திருவான்மியூர் பேருந்து நிலையத்தில் புதிதாக நிழற்குடை அமைக்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்று முடியும் என பொதுமக்களின் எதிர்ப்பாகவே இருக்கிறது. நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.